மாம்ச கண்கள்ல எதை எதை பார்க்கிறீங்களோ அது நிரந்தரம் அல்ல, அனித்தியமானவைகள், சரியில்லாதவைகள், பூரணமில்லாதவைகள், நிரந்தரம் இல்லாதவைகள், ஆசீர்வாதமற்றவைகள், ஆசீர்வாதம் இல்லாதவைகள், காணப்படாதவைகளோ அவை நித்தியமானது, நிரந்தரமானது. விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. என்ன பாஸ்டர் குழப்புறீங்க? அப்போ மாம்சத்துல நீ எதை எதை காண்கிறாயோ இது உலக வாழ்க்கை. மாம்சத்துல கண்கள்ல பார்க்கிறவைகள் எல்லாம் உலக வாழ்க்கை. ஆவிக்குரிய கண்கள்ல பார்க்கிறவைகள் தான் ஆவிக்குரிய உலகம். விசுவாசிக்கிறாமே சொல்லுவேன். எங்கள் புறம்பான இந்த வெளிப்படையா இருக்கிற மனுஷன் எங்கெங்கெல்லாம் அழிகிறதோ, எங்கெங்கெல்லாம் ஒடுக்கப்படுகிறதோ, எங்கெங்கெல்லாம் மறைக்கப்படுகிறதோ, இந்த உலகத்தில் இருக்க நெருக்கம், கஷ்டம், பலவீனம், சூழ்நிலை, இதெல்லாம் உலகத்தை சார்ந்தவைகளே. காணாத ஒரு வார்த்தை இருக்கு, அல்லேலூயா. காணாத உலகம் ஒன்று உண்டு. கர்த்தர் உனக்காய் ஒரு உலகத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். அந்த பிரிச்சுவல் வேர்ல்டுல இருந்து, ஆவிக்குரிய உலகத்துல இருந்து உனக்கு ஒரு உதவி இருக்கு. அங்க இருந்து உனக்கு ஒரு தயவு இருக்கு. அங்கிருந்து தேவன் உனக்கு தயவை கொடுக்கிறார். அப்பா என்னை பாதுகாக்க தேவ தூதர்களை அனுப்புங்க சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த உலகத்தின் சூழ்நிலைகள், நெருக்கங்கள், வியாதிகள், வறுமைகள், மாந்திரிகங்கள், இவைகளை என் தேவ வல்லமையினால் மாற்ற முடியும் சொல்லுங்களேன். ஆவிக்குரிய உலகம் என்றால் என்ன? நோட் பண்ணிக்கங்க. நிறைய பேர் வசனத்தை நோட் பண்ணுறீங்க, ஆனால் என்ன பண்ணுறதில்ல, வீட்டில் போய் படிக்கிறதில்ல. பாப்போமா? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலேருந்து 18ஆம் வசனம் வரையும் படிப்போமா? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் வசனத்திலிருந்து படிப்போமா? சோர்ந்து போகிறதில்லை, நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும், எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும், உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும், அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும். படிங்க. லேசான நம்முடைய உபத்திரவம், இந்த லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள், நித்தியமானவைகள். ஒரு ஆமென் சொல்லுவோமே. காணப்படுகிறவைகள், நான் ஏற்கனவே ஒன்று உங்களோட சொன்னேன், கண்கள்ல ஆவிக்குரிய கண்கள் என்று. மாம்ச கண்கள்ல எதை எதை பார்க்கிறீங்களோ அது நிரந்தரம் அல்ல, அனித்தியமானவைகள், சரியில்லாதவைகள், பூரணமில்லாதவைகள், நிரந்தரம் இல்லாதவைகள், ஆசீர்வாதமற்றவைகள், ஆசீர்வாதம் இல்லாதவைகள், காணப்படாதவைகளோ அவை நித்தியமானது, நிரந்தரமானது. விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. என்ன பாஸ்டர் குழப்புறீங்க? அப்போ மாம்சத்துல நீ எதை எதை காண்கிறாயோ இது உலக வாழ்க்கை. மாம்சத்துல கண்கள்ல பார்க்கிறவைகள் எல்லாம் உலக வாழ்க்கை. ஆவிக்குரிய கண்கள்ல பார்க்கிறவைகள் தான் ஆவிக்குரிய உலகம். விசுவாசிக்கிறாமே சொல்லுவேன். அப்படின்னா நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும், எங்கள் புறம்பான இந்த வெளிப்படையா இருக்கிற மனுஷன் எங்கெங்கெல்லாம் அழிகிறதோ, எங்கெங்கெல்லாம் ஒடுக்கப்படுகிறதோ, எங்கெங்கெல்லாம் மறைக்கப்படுகிறதோ, அப்போ உள்ள இருக்கிற, படிங்க அந்த வசனத்தை, உள்ளான மனுஷன், உள்ள இருக்கிற உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் விசுவாசி. ஒரு ஆமென் சொல்லுமே. விசுவாசியே, என் அன்பு ஜனமே,
உங்க உள்ளாந்த உள்ளம், ஆவிக்குரிய இருதயம், ஆவிக்குரிய வாழ்க்கை, ஜப வேலை, தேவ வசனம். மீண்டும் கேட்குறேன் பாருங்க, நான் டெய்லியும் 10 அதிகாரம் படிப்பேன், ஒரே வருஷத்துல 2 முறை பைபிள் படிச்சு முடிப்பேன். இதெல்லாம் தேவன் எதிர்பார்க்கிறவர் அல்ல. இந்த வார்த்தைகளை கேட்டு உள்ளான மனுஷனை யார் வளர்த்து கொண்டிருக்கிறார்களோ, அந்த உள்ளான மனுஷன் ஆவிக்குரிய உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறாரோ, அவன் தான் தேவனை தரிசிக்க முடியும். விசுவாசிக்கிறாமே சொல்லுவேமே, அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமே சொல்லுவேமே. உள்ளான மனுஷன் இப்ப நேர்ல காண்கிறவைகள் எல்லாம் வசனம் சொல்லுது நிரந்தரம் இல்லை. காணாத என்னை விசுவாசிக்கிறவன், அல்லேலூயா, கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறது. அது நம்ம காணாத விசுவாசிக்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆவிக்குரிய உலகம்னா என்ன? ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, இன்னைக்கு வாழ்க்கையில நீங்க ஜெயிக்க வேண்டும். உங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நான் ஜெபம் பண்றேன், நான் துதிக்கிறேன், நான் தசம பாகம் கொடுக்குறேன், காணிக்க கொடுக்குறேன், ஆனா என் வாழ்க்கையில மாற்றம் இல்லை, என் கணவன் வாழ்க்கையில மாற்றம் இல்லை, எங்க வாழ்க்கையில சுத்தமா எதுவுமே வாழ்க்கையில நிரந்தரம் இல்லாத ஒரு காரியம், சந்தோஷம் இல்லாத காரியம். நான் என்ன செய்யணும்? நான் ஆவியில ஜெபிக்கிறேன், நான் நல்லா அந்நிய பாஷை பேசுறேன், சம்டைம் நான் தீர்க்க தரிசனம் கூட பேசுறேன், சம்டைம் தரிசனங்களை கூட பார்க்கிறேன், ஆனா என் வாழ்க்கையில மாற்றம் இல்லை. இது உங்களுடைய கேள்விகளா இருக்கும். அந்த கேள்விக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார், ஆவிக்குரிய உலகத்தை நீ தெரிந்து கொண்டாய். எப்போ நீங்க தெரிந்து கொள்கிறீர்களோ அன்னைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? விசேஷமான ஜனமாய் மாறீங்க. அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமே சொல்லுவேன். இன்னைக்கு நம்ம பார்க்குற வாழ்க்கை வேற. நம்ம கண்ணில் பார்க்குற வாழ்க்கை என்னங்க? கொஞ்ச காலம் 60, 70, 80 மேக்சிமம். இதுதான் நம்ம வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நம்ம கண்களில் பார்க்கறதெல்லாம் நிரந்தரமா? புள்ள சின்னதாக இருக்கு. போன சண்டே காரில் ஒருத்தர் இறக்கி விட்டுட்டு நான் வெளியே வர்றேன். எங்கள் ரிலேஷன் அங்கே நிற்கிறாங்க, வண்டி பஞ்சர் சொல்லிட்டு. என்னன்னு பார்க்குறேன், அதில் ஒரு வாலிப பிள்ளை டயரை கழட்டி போடுறாங்க. நான் அந்த பையனை காத்துட்டு சொந்தக்காரர் எங்கள் மாமா பையன், அவர்கிட்ட கேட்குறேன், யார் இந்த பையனை? என் பையன்ப்பா அப்படின்றார். அந்த பையன் பார்த்தீங்கன்னா நான் பையனை பார்த்து சிறு வயதில் இவ்வளோண்டு பார்த்தது, குழந்தைய பார்த்தது. இன்றைக்கி வாலிப பிள்ளையா அந்த காரில் இருக்கிற அப்பா அம்மா செய்யாதது, வாலிப பிள்ளை காலேஜுக்கு செகண்ட் இயர் பண்ணது, காரில் இருக்க டயரை கழட்டி அழக மாட்டுது. இத்தனை நாள் பார்க்கல, எப்படி வளர்ந்தா தெரியல. பார்க்கும்பொழுது ஆச்சரியமாக இருக்குது. ஓ, இவ்வளோ நாள் நான் பார்க்காம போயிட்டேன். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் உன் ஆவிக்குரிய வளர்ச்சியை நீ கண்ணில் காணலைன்னா நீங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ண முடியாது? அல்லேலூயா, ஜெயிக்க முடியாது. இந்த உலகம் பாருங்க, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு, ஆவிக்குரிய உலகம்னு ஒன்று உண்டு. நம்ம போராட்டமே ஆவிக்குரிய உலகத்துக்கு நேராக தான் நமக்கு போராட்டம். கண்ணில் பார்க்கறத மீண்டும் கத்த சொல்ற நிலையானதல்ல. கண்ணில் பார்க்கிற சத்துரு கூட நிலையானதல்ல, அன்பு நிலையானதல்ல, செல்வமும் நிலையானதல்ல, வீடு நிலையானதல்ல, உறவுகள் நிலையானதல்ல. இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு காணோம், செத்துட்டேன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. நேற்று ஒரு கடைக்கு போய் துணி எடுக்க போகும்போது அந்த கடை ஓனர் சொல்றாரு, பாஸ்டர் உங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறார்ல, அவங்க பையன் இறந்துட்டார் தெரியுமா? ஐயோ, என்ன வயசு இருக்கும் பையனுக்கு? பையனுக்கு 30 வயசு, 2 பிள்ளைங்க, குடிச்சே இறந்து போயிட்டார். கேட்க உடனே கஷ்டம். ஒரு காலகட்டங்களில் அவங்க நல்லா வாழ்ந்தவங்க, இன்னைக்கு ஆள் இல்லை. அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம எதை பார்த்து கொண்டிருக்கோம்னா, நம்ம வாழ்க்கையில் மாம்சத்தில் நீ எதை பார்க்கிறாயோ அது எல்லாம் தொற்று போனவைகள். அப்போ நான் என்ன கண்ணை மூடிட்டே வாழணுமா பாஸ்டர்? ஆவிக்குரிய உலகம், இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுனா என்ன? அதுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எனக்கு தேவனுக்கும் அங்கே என்ன கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு? அங்கே என்ன ஒரு இணைப்பு இருக்கு? அதான் வசனம் 18 சொல்றது, ஏனெனில் காணப்படுகிறவைகள் நீ எதை பார்த்து கொண்டிருக்கியோ அது அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இன்னும் புரியல பாஸ்டர், காணப்படாத என்ன? அப்போ நமக்குன்னு ஒரு கர்த்தர் ஒரு பரலோகம் வச்சிருக்கிறார், அந்த வாழ்க்கையா? ஆமா, உண்மையான வாழ்க்கை தான். அதுதான் நம்ம வாழ்க்கையின் எதிர்காலம், அந்த காணப்படுகிற வாழ்க்கை. அதான் தேவன் சொல்றார், இந்த வாழ்க்கையெல்லாம் உனக்கு நிரந்தரம் இல்லாத வாழ்க்கைப்பா, உனக்குன்னு ஒரு ராஜ்யத்தை என்ன பண்ணியிருக்கேன், அங்கே ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன். நம்ம என்ன பண்றோம்? இங்கே செல்வாக்கை தேடணும்,
இங்க வீடு வாசல் குடும்பம் இதே பார்த்து கொண்டிருக்கோம் தவிர நம்ம பரலோகம் நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, நமக்குன்னு தேவன் ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறாரு, அதை பார்க்கணும். இல்லை உடனே நீங்க நினைக்க கூடாது அப்போ இந்த உலகத்துல பொன் பொருள் சேர்க்கக்கூடாதா, வீடு வாசல் சேர்க்கக்கூடாதா, அப்படி இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் அதை சொல்லல. இது சேர்க்கிற ஓகே, எதற்காய் சேர்க்கிறேன்? உன் சரீரம் மாம்சம் வளரணும், இந்த மாம்சம் வந்து பலனா இருக்கணும், இந்த மாம்சக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும், கனமா இருக்கணும் சொல்லி தானே இந்த காலகட்டங்களை நீங்க பார்க்கிறீங்க. ஆனா தேவன் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, இதை பார்க்கும் பொழுது இங்க நான் உன்னை எப்படி வச்சிருக்கிறேனோ அதை காட்டிலும் தேவன் அங்கே ஒரு படி உயர்த்தி வைத்திருப்பார். அல்லேலூயா. விசுவாசிக்கலாமே சொல்லுவேன். மீண்டும் உங்களிடத்துல சொல்லுகிறேன், ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில, ஒரு மனுஷ வாழ்க்கையில எப்படி நம்ம காண்கிறோமோ, எப்படி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, இப்போ கண்ணில் பார்க்குறதெல்லாம் எப்படி ஒரு வாழ்க்கையோ, கண்ணில் பார்க்காம சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு, கண்ணுக்கு தெரியாத காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு. ஆனால் அந்த காரியங்கள் உன் வாழ்க்கையோடு இணைக்கப்பட்டு கொண்டிருக்கு. அந்த வாழ்க்கை தான் உன் வாழ்க்கையின் நிலையான வாழ்க்கை. ஆனால் அதை தெரியாமல் கண்ணில் பார்க்குறதவே பார்த்து கொண்டிருக்கும். சிம்பிளாக சொல்கிற பாருங்க, அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு, அந்த ஆவிக்குரிய உலகத்தில் என்னென்ன நடக்குது, ஏன் அதுக்கும் நமக்கும் இணைப்பாக இருக்குது. சில நேரங்களில் நம்ம வார்த்தையை கொடுப்போம், உடன்படிக்கை பண்ணுவோம். உடன்படிக்கைனா என்னங்க? என்னம்மா உடன்படிக்கைனா என்ன? ஒப்பந்தம். இனி நான் என்ன பண்ணுவேன், உன் கையை நான் விடமாட்டேன், நீ தான் என் மனைவி, நீ தான் என் கணவன். ஒவ்வொரு டைமும் திருமண டைமில் சத்தியத்தை வாங்குவார் பாஸ்டர், சத்தியத்தை வர இனி வாழ்விலும் துன்பத்திலும் இன்பத்திலும். இது வந்து ஒருத்தர் சொல்லுவோம், இது ஒரு உடன்படிக்கை. சில நேரங்களில் நான் உன் கண்கலகாமல் பார்த்துப்பேன், உனக்கு நான் துணையாக இருப்பேன். இந்த லவ் பண்ணும்போது சொல்லிப்பாங்க, நான் தான் உனக்கு ஒன்றுனா விட்டு கொடுக்க மாட்டேன். நம்ம சும்மா வாயில் வர வார்த்தை வடை சுடுற சொல்லுவாங்களே, நீ வாயில் வர்றதெல்லாம் என்னது வடை சுடுற மாதிரி சுடாத. சில பேர் சொல்லுவாங்க பொய் வந்து சக்கரை பொங்கல் மாதிரி. நீங்கள் அநேகமாக சொல்லிட்டு போயிடலாம். ஆவிக்குரிய ஒரு உலகம் உண்டு, உன் வார்த்தைகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டு கொண்டு இருக்கு. விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. சயின்ஸில் விஞ்ஞானம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, நம்ம பேசுகிற வார்த்தை இந்த பிரபஞ்சத்தில் அப்படியே நிலையாய் காற்றில் அந்த வார்த்தைகள் தங்கி இருக்கான். நான் சொல்றது புரியுதுங்களா? விஞ்ஞானம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பல ஆண்டுகளுக்கு முன்பாக சில பேர் பேசுகிற வார்த்தைகளை எடுக்க முடியும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆராய்ச்சி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பல 100 ஆண்டுகள், எத்தனையோ வருஷத்துக்குள்ள பேசுகிற வார்த்தைகள் சத்தத்தை கேட்க முடியும். அந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படியே தான் ரெக்கார்டு மாதிரி இங்கே இருக்கான். நம்ம பேசுறது எங்கெங்க ரெக்கார்ட் பண்ணோம்? நம்ம இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணணும், என்ன பண்ணோம்? முன்னெல்லாம் ஒரு கேசட் இருந்தது, ரெக்கார்ட் பண்ணி பேசி வைப்போம். அப்புறம் தட்டு வந்தது, சிடி தட்டு. இன்னைக்கு மொபைல். அந்த கேசட்டாவது பல வருஷமாக இருந்தது. எப்போ மொபைலில் ரெக்கார்ட் பண்ணியோ, முன்ன ஃபோட்டோ எடுத்தால் பிரிண்ட் பண்ணி உடனே வைப்போம், வீட்டில் ஆல்பம் பண்ணி வச்சுப்போம், ஃபோட்டோ வச்சுப்போம். இன்றைக்கி அப்போது வந்து ஒரே ஒரு கேமரா தான், காசு அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், குவாலிட்டி கம்மியாக இருக்கும். இன்றைக்கி காஸ்ட்லி கேமரா கையில் இருந்தும் ஒரு ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணி என்ன பண்ணுறதில்ல, பார்க்கும் போதெல்லாம் செல்ஃபி, அதோட அடுத்த ஃபோட்டோ, ஒரு ஃபோட்டோ பிரிண்ட் கிடையாது. இப்போ கூட சில வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க திருமணமும் பழைய வாழ்க்கைகளை நினைவு கூறும்படியாக பழைய ஆல்பத்தை எடுத்து பார்க்கும்போது கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து பார்ப்பேன், நான் இப்படி இருந்தேன்ல. இன்றைக்கி எங்கேயாவது உங்கள் ஃபோட்டோவில் இருக்கா? பிசாசோட வாழ்க்கை என்னென்னா, நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் நினைவுகள், அதாவது தெரியுங்க, நீங்கள் எங்கெங்கெல்லாம் பதிவு செய்கிறீங்களோ அதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஞாபகம் வச்சுக்கோங்க. எதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க, எதெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணுறீங்க, இதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு அங்கம். இங்கே உலகத்தில் வந்து நீ ரிஜிஸ்டர் பண்ணுறது, சேர்த்து வைக்கிறது, இதெல்லாம் ஒரு லாக்கர், ஒரு டாக்குமெண்ட்டில், ஒரு ரெக்கார்டில் தான் வைக்க முடியும். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ ஏதோ ஒன்று சொல்லிட்டே இல்லை, அது ரெக்கார்ட் செய்யப்பட்டது. இங்கே மாம்சத்தில் இருக்கிறத உடனே என்ன பண்ணுவேன், நான் பேசலைங்க, பேனல் அழிச்சிடுவேன், இந்த லெட்டரில் நான் தப்பாக எழுதிட்டேன், இதில் நான் தப்பாக ரெக்கார்ட் பண்ணிட்டேன், மாற்றி ரெக்கார்ட் பண்ணுவேன், சில நேரம் அதை அடிச்சிடுவேன், உடைச்சிடுவேன். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ ஏற்கனவே பண்ணப்பட்ட உடன்படிக்கைகள் எல்லாம் எழுதப்பட்டு கொண்டு இருக்கு. அல்லேலூயா. நான் இனி உன்னை பிரிய மாட்டேன். அப்புறம் என்ன பண்ணுவான்? பிரிஞ்சு போயிடுவோம். சரி, நீ பிரிஞ்சு போயிட்ட,
அதுக்கப்புறம் ஒரு பல ஆண்டுகள் ஆயிடும். ஆனால் உன் வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொண்டே இருப்ப. நீ ஜெபிப்ப, எல்லாம் பண்ணுவ. ஏன் கஷ்டப்படுறேன்னே உனக்கே தெரியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீ ஏற்கனவே ஏதோ ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டு வந்துட்ட. அந்த உடன்படிக்கை இன்னைக்கு மீறினதுனால இன்னைக்கு நீ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்க. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். நான் சொல்றது புரியுதா? புரியுது உங்கள்கிட்ட ராமேன்னு சொல்லு. இன்னொரு விளக்கம் சொல்றேன். பார்ட்னர்ஷிப்பில் 2 பேர் ஒரு தொழில் பண்ணுறாங்க. நீ நானும் ஒப்பந்தம் பண்ணி லாபம் நஷ்டம் எல்லாத்துலேயும் சரி பங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், தொழில் ஆரம்பிக்கிறோம். 2 பேர் காசை போட்டு ஒன்று ஆரம்பிக்கிறோம். இதில் ஏதோ ஒரு சண்டை, ஏதோ ஒரு பிரச்சனையில் என்ன பண்ணிடுவாங்க, பிரிஞ்சிடுவாங்க. பிரிஞ்சு அவர் ஒரு பிஸ்னஸ், இவர் ஒரு பிஸ்னஸ் நடத்துவார். ஆனால் சில ஆண்டுகளுக்கு அப்புறமேட்டு பார்ப்பீங்க, நான் என்ன தொழில் பண்ணாலும் சரியாக இருக்க மாட்டுது, எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரியில்லையே, நஷ்டம் ஏற்பட்டு கொண்டே இருக்கு. நஷ்டம் ஏற்பட்டு கொண்டே இருக்குன்னா அங்கே பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? நீ ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கே நீ ஒரு பார்ட்னர்ஷிப்புக்கு வாக்குறுதி கொடுத்து என்ன பண்ணிட்ட, நீ மீறுதலாய் வந்துட்ட. அங்கே எழுதப்பட்டவைகளுக்கு இன்னும் என்ன பண்ணி கொண்டிருக்கு, கர்த்தர் நியாயம் விசாரித்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி ராமேன் சொல்லுவோமே. அல்லேலூயா. உன் வாயின் வார்த்தைகள் சும்மா கிடையாதுமா. உலகம் உண்டு. இந்த உலகம் விஞ்ஞானம் சொல்லுது, நீ எதை நினைக்கிறாயோ, எதை சொல்லிக் கொண்டு இருக்கிறாயோ அதுவாகவே நீ மாறுகிறாய் என்று இந்த சயின்ஸ் சொல்லுது. உலகத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒரு மனுஷன் எதை எதை சொல்லுவானோ அது அப்படியே நடக்கணும். எப்படி யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கை வேற, இன்னைக்கு வருமானம் இல்லை, ஆனால் நினைச்சு ஒரு காரியத்தை சொல்லிட்டே இருந்தா அது எப்படி நடக்கும்? வேதத்தில் இருக்க. ஆமா, நீ எதை விசுவாசிக்கிறாயோ, எதன் வாயின் வார்த்தையா சொல்கிறாயோ அது நிலை நிற்கும். அல்லேலூயா. இந்த மாம்சம் அழிஞ்சு போகும், இதற்கு லைஃப் டைம் உண்டு. என்ன இருக்கு, எவ்வளவு நாள் இந்த உலகம் வாழணும்னு சொல்லிட்டு இந்த சரீரத்துக்கு லைஃப் டைம் உண்டு. ஆனா உள்ள இருக்கிற வார்த்தைக்கு, அதுதான் தேவன் வார்த்தையா இருக்கிறார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. ஊமையா பிறந்துட்டா அவன் வாழ்க்கை நல்ல வாழ்க்கை. ஆனா கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, ஒரே ஒரு ஆயுதத்தை ஒரு மனுஷனுக்கு நடுவில் என்ன பண்ணிட்டாரு, வச்சுட்டாரு. அது என்ன ஆயுதம்? வாய். அந்த வாய் என்ன பண்ணுது, மற்றவங்களை மட்டும் சுடல, நம்மளையும் வெட்டி கொண்டிருக்க. நமக்கே தெரியல. நம்ம எதை எதை பேசி கொண்டு இருக்கிறோமோ அவைகள் எல்லாம் ரெக்கார்ட் செய்யப்பட்டு கொண்டிருக்கு. எங்கேயாவது நம்ம வாக்குறுதி கொடுக்குறோம், உன்னை கண்கலக்காம பார்த்துப்பேன், உனக்கு நான் சப்போர்ட் பண்ண, நீ போ நான் வரேன், நீ வராமல் போயிருப்ப. அவங்க நம்பி இருப்பாங்க, நீ மறந்துருப்ப. ஜஸ்ட் லைக் தட். நீ வேண்டு பண்ண மாட்ட, மறந்துருப்ப. ஆனால் கொடுத்த வாக்குறுதியை என்ன பண்ணப்பட்டிருக்கு, ஆவிக்குரிய உலகம் அது அங்கீகரித்து கொண்டிருக்கு. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. நம்ம வாழ்க்கையில ஏன் பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆவிக்குரிய உலகத்தை புரிந்து கொள்ளாதனால இஷ்டத்துக்கு வாக்குறுதி. இந்த அரசியல்வாதி மாதிரி வாக்குறுதி. எந்த அரசியல்வாதியாவது மாண்டு போகும்பொழுது ஆசீர்வதிக்கப்பட்டு மாண்டு போனான்னு பார்த்துருக்கீங்களா யாராவது? ஏன்னா அவன் கொடுத்த வாக்குறுதி ஒன்று கூட என்ன பண்ணல, அவன் மக்களை ஏமாத்தலாம். ஆவிக்குரிய உலகம்னு ஒன்று உண்டு. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். இது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு. அதே மாதிரி நான் ஏற்கனவே போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை சொல்லும் பொழுது, கண்களில் ஆவிக்குரிய கண்களில் பார்க்கும் பொழுது, நம்ம எப்படி ஆவிக்குரிய கண்களில் நீ தியானம் பண்ணும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டுச்சா தேவனை பார்க்க முடியுமா? அதே போல் பிசாசும் ஆப்போசிட்டில் என்ன பண்ணுவான், அவனுக்கு ஒரு உலகத்தை வச்சிருக்கிறான். ஆவிக்குரிய உலகம் எப்படி தேவன் பரிசுத்தத்துக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் வைக்கப்பட்டிருக்கோ, இந்த பக்கம் அசுத்தத்திற்கும் பாவத்திற்கும் வைக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. சரி, சொன்ன வாக்குக்கு தண்டனை உண்டா? கண்டிப்பா உண்டு. பிசாசு சொல்லும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் வாழ்க்கையை அவன் பார்த்துன்னு போயிட்டான், உனக்கு என்ன, நீ வா இப்படி பண்ணு. இவ வாழ்க்கையை இவ பார்த்துக்கிட்ட. எது எது நீ விதைக்கிறாயோ அது எல்லாம் என்ன பண்ணி கொண்டிருக்கு, பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் ரெக்கார்ட் செய்யப்பட்டு கொண்டிருக்கு, பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கு. உடன்படிக்கை. சில பேர் என்ன பண்ணுவாங்க, உடன்படிக்கை சில விக்கிரகங்களுக்கு முன்பாக, தெய்வத்துக்கு முன்பாக உடன்படிக்கை சொல்லுவாங்க, என் பிள்ளையை நான் உமக்காய் ஒப்பு கொடுக்கிறேன். நீ இன்னைக்கு கிறிஸ்துக்குள்ள வந்திருப்ப, ஆனா அந்த மாந்திரிக கட்டு, சூனிய கட்டு பிரச்சனை உன் குடும்பத்தை விட்டு போகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நீ என்ன பண்ணிட்ட, உன் வார்த்தையின் மூலமாக வேற ஒரு இடத்துல என்ன பண்ணிருக்க, வேற உலகத்தில் இருக்கிற கடவுளுக்கு வாக்குறுதி கொடுத்துட்ட. அல்லேலூயா. அதை கர்த்தரிடத்துல கன்ஃபெஷன் பண்ணணும். ஆண்டவரே, தெரியாம பேசிட்டேன். சில நேரம் பாருமா, ஆமீன். அன்பு சகோதரி, இந்த கல்லடி படலாம், என்ன பண்ணக்கூடாது, வேற என்ன பண்ணக்கூடாது,
ஒன்றும் இல்லை, ஒரு வீடு கட்டிட்டாங்கன்னா ஆமா பா செம்ம கிராண்டா பா இவ்வளோ சீரு. ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா கல்யாணம் அப்புறமேட்டு அந்த பிள்ளைங்க ஏன் ஒழுங்காக வரல சொல்லுங்கள்? நீ வச்ச ஃபங்க்ஷன் தான் பிரச்சனை. ஃபங்க்ஷனில் வந்து அந்த காலத்தில் சாப்பாடு எதுக்கு போடுவாங்கன்னா, சாப்பாடு போட்டு நல்லா, அப்போல்லாம் சாப்பாடு கஷ்டம், நல்லா வயிறு நிறைய சாப்பிட்ட உடனே திருப்தி ஆவாங்கள்ல, அப்போ சொல்லுவாங்க நல்லா இருக்கணும், உன் வாய் நிறைய வாழ்த்திட்டு போ, சாப்பிட்டியா வாழ்த்திட்டு போன்னு. இப்போ அப்படி இல்லை. உள்ளே வரும்போது நேற்று சண்டே இவ்வளோ ப்ரேயருக்கு மத்தியில் ஒரு அம்மா சர்ச்சுக்கு வர அம்மா கல்யாணம் மனுஷன் குன்றத்தூர்லேயே எங்கேயும் ஒன்று வச்சிச்சு. ரொம்ப டயர்டில் போய் உட்காடுறோம். அந்த மண்டபத்தில் உள்ள சேரில் உட்காந்தது தான் தானே என்னை திரும்ப வெளியே விட்டுச்சு. உள்ள டிஷ்ஷு சாவு மூலத்தை என்ன பண்ணுறாங்க, டிஜேயில் அடிச்சுன்னுக்குறாங்க. டன் ட்ரக் ரக் ட்ரக் ரக். அங்கே 2 பேரும் என்ன பண்ண ஜோடியாக நின்றுக்கிறாங்க, குடிச்சிக்கிட்டு ஆடிக்கிட்டு. அது கல்யாணம் மாதிரியே தெரியல. ஒரு காலக்கட்டம் இன்னிசை கட்சின்னு இருந்தது, இப்போ வந்து தொந்தரவு கச்சேரி. உள்ளே யாரும் உட்காரக்கூடாது, 2 வாய்க்கு மேலே வைக்க முடியல, ஏன்னா அவ்வளோ சவுண்டு டிஸ்டர்பு. விட்டா போதும் வெளியே போகலன்னு, ஏன்னா அதிகமாக சாப்பிடக்கூடாது. நீ சாப்பிட்டீங்கன்னா என்ன பண்ணுவேன்? அப்போ ஏன் இந்த கல்யாணத்தில் பார்த்தா முன்னாடியே என்ன பண்ணியிருக்காங்க, தேக்கு மரத்தில் கட்டில், பீரோ, ஃப்ரிட்ஜு, டைனிங் ஹாலு, நிறைய காரியம், வாஷிங் மிஷினு, இப்படி டிவி, இதெல்லாம் இருக்குது. இருக்கிறவன் பார்த்துட்டு போவான், இல்லாதவன் என்ன பண்ணுவான், இது எப்படா வாங்கினாங்க இவ்வளோ காரியமா, இதில் வாழ்த்து முழுவாங்களா, அங்கே ஆசீர்வதிப்பாங்களா இல்லை சபிப்பாங்களா? நம்ம சபிப்போமா வாழ்த்துவோமா? மற்றவங்க வேணாம், நீ பொறாமை இல்லாமல் வந்துட்டேன்னா சொல்லு, மற்றவங்களும் அப்படி தான் இருப்பாங்க. ஓ எவ்வளோ கராண்டா பண்ணுறாங்க, எவ்வளோ கராண்டா பண்ணுறாங்க. அந்த பொறாமையை அங்கே வாங்கி வச்ச சீரை அவங்களால பயன்படுத்த முடியாது. ஏன்? ஆவிக்குரிய உலகத்தில் அநேக பொறாமைப்பட்டு என்ன பண்ணுவாங்க, எரிச்சல் கண்களை பார்க்கும்போது அந்த கிரியை எனக்கு கொடுக்க கட்டளைன்னு சொல்லி வாங்கிட்டு போயிடும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆவிக்குரிய உலகம்னு ஒன்று உண்டு. சரி கடன் தானே நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ போயிடலாம். நீ ஏமாத்திட்டு வந்திருக்கலாம், அந்த வீட்டிலே இருக்காம போயிடலாம், சீட்டு கட்டாமல் போயிருக்கலாம், நீ அந்த பக்கமே போகாமல் இருக்கலாம், வேற 10 வருஷம் கழிச்சு இங்கே வந்திருக்கலாம். இன்னைக்கு நீ கஷ்டப்படுறன்னா ஏற்கனவே அங்கே என்ன பண்ணியிருக்க, கொடுத்த வாக்குறுதியை மீறி வந்திருக்கிற. இது கர்த்தர் அநேகர் இருதயத்தில் கர்த்தர் பேசுவார். சும்மா செயின் தானே, அந்த பிள்ளைங்க அவங்களுக்கு என்ன கவரை, அவங்க நல்லா வாழ்கிறாங்களே, அவங்களுக்கு என்ன பிரச்சனை நீ நினைக்கலாம். நீ வாக்குறுதி தரேன்னு சொல்லிட்டு இருப்ப, நான் செய்கிறேன்னு சொல்லியிருப்பேன், நான் உனக்கு உதவுறேன்னு சொல்லியிருக்கேன். கர்த்தர் உன் நினைவு பார்க்க, உன் வார்த்தையின் வல்லமையை கர்த்தர் பார்ப்பார். எப்படி உன் வாயில சொல்றத நடக்கும் என்று கர்த்தர் சொல்கிறாரோ, நீ சொன்ன வாக்குறுதியில நீ நிலைச்சி நிறுந்தினா கர்த்தர் கொடுக்க கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. என்கிட்ட என்ன, இதுக்கு என்ன, இது தெரியாத போது நான் இந்த பக்கம் வந்துட்டேன். நிறைய பேர் சீட்டு போட்டு ஓடி வந்துருவாங்க. நீ அதுக்கப்புறம் என்னதான் ஜெபம் பண்ணு, அந்நிய பாஷை பேசு, ஒரு காரியம் உன் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படாது. இப்போ ப்ரெசன்ட் காரியம் இல்லை, ஏற்கனவே நடந்து முடிஞ்ச காரியத்தில் நீ கொடுத்து வந்த வாக்குறுதி என்ன ஆயிடுச்சு? உடன்படிக்கை. இயேசு கிறிஸ்து பாருங்க, என்னைக்கே கொடுத்த உடன்படிக்கையில் இன்னும் நிலைத்து நிற்கிறார். காரணம் என்ன? அவர் ஆவியார் நிற்கிறார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். அவர் ஆவிக்குரிய உலகத்தில் நிலைத்து நிற்கிறார். நமக்கு ஆவிக்குரிய பற்றி யாருன்னா கேட்கும், யாருக்குன்னா தெரியும். அதனால உன் லவ்வருக்கும் சரி, உன் ஒய்ஃபுக்கும் சரி, உன் குடும்பத்துக்கும் சரி, வாக்குறுதி கொடுக்கும்போது ஜாஸ்தியாக போகுது. இன்னைக்கு கொடுத்துட்டா நாளைக்கு மாட்டிப்போம். இன்னைக்கு கேட்க மனுஷன் இல்லாமல் இருப்பாங்க, ஆனால் தேவன் கேட்கிறவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். இப்போ ஆவிக்குரிய உலகத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு காரியமும், நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு உடன்படிக்கையும் எழுதப்பட்டு கொண்டிருக்கு. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. ஆவிக்குரிய உலகம்னு ஒன்று உண்டு. எப்படி நல்லது இருக்கோ கெட்டதும் அப்படிதான் இருக்கும். இந்த செத்த ஆவியில் எங்கே போகுது? சும்மா இல்லாமல் ஆவிக்குரிய உலகத்தில் இன்னொரு உலகத்துலேருந்து சில பேர் கூப்பிடுவாங்க. இந்த சினிமாவில் இப்போ படம்லாம் எடுத்துகிட்டு வராங்க. உண்மையாக நடக்கிற இன்னைக்கு சில ஹாஸ்டல்களில் சில வாலிப பிள்ளைங்க தெரியாமையே பண்ணுதுங்க. விளையாட்டுக்கு நைட்டில் மெழுகுத்தி கொளுத்தி விட்டு ஒரு டைமண்ட் மாதிரி போட்டுட்டு அங்கே இருக்க ஆவியை கூப்பிடுதுங்க, வருதுங்க. இந்த சினிமாவில் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் பொய்யா? இது காலில் அப்படியே நவரும், உன் எதிர்காலத்தை கேட்டால் சொல்லும். உண்மையாக நல்லது மாதிரி தான் இருக்கும். அதில் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவ்வளோதான். அந்த ஆவியை கூப்பிட்டு உள்ள வர வச்சுட்ட திருப்பி அனுப்புறது யாரு?
பாஸ்டர் நான் அந்த மாதிரிலாம் கேம் விளாடல பாஸ்டர், பிசாசுலாம் நான் கூப்பிடல. நீ கூப்பிட்டுருப்பீங்க. செத்து போனவங்களை சும்மா விட மாட்டீங்க. என் கூடவே என் பிள்ளை எப்பொழுதும் என் கூட தான் இருக்கு. ஆனால் வசனம் சொல்லுது, செத்த உலகத்தில் நீ எப்போ ஜெபம் பண்ணி எப்போ நீ அந்த ஆத்மா ஜீவனை விட்டு போகிறதோ அப்போவே அது உறங்க ஆரம்பிச்சாச்சு. அப்போ நீ கூப்பிட்டோன்னே வர்றது யாருன்னா, அது பொய்க்கு பிதாவும் பொய் பேசுகிறவனும் மாய வித்தை காட்டுகிறவனும். நீ கூப்பிட்ட உடனே மாய உலகத்தில் இருக்கிற எப்படி டெவில்ஸ், எப்படி பரிசுத்த ஆவி உலகம் எப்படி இருக்கோ, அசுத்த உலகமும் எது நெகட்டிவ் ஒன்று இருக்கும். அதில் இருக்க சில ஆவிகள் அந்த ரூபத்தில், உன் கணவன் ரூபத்தில், பிள்ளையின் ரூபத்தில், உன் குடும்பத்தின் ரூபத்தில் அது வந்து உன்கிட்ட பேசிக்கொண்டே இருக்கும். அது உன்கிட்ட உலாவிக் கொண்டிருக்கும். உண்மையாகவே உன் பிள்ளை, உன் குடும்பம், யாராவது உன் உடம்புக்குள்ளே வருது, உன் குடும்பத்தில் வந்து இடைப்படுதுன்னா உனக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா? எப்படி இருக்கும்? உன் பிள்ளை, உன் மனைவி, உன் தாய் தகப்பன் உனக்கு தீங்கு வைப்பாங்களா? தீங்கு வைக்க மாட்டாங்க. ஆனால் அதுவே இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுலேருந்து வருகிற ஆவிக்குரிய உலகத்துலேருந்து வருகிற இந்த ஆவிகள் என்ன பண்ணும்? உன்னை தீங்கு பண்ணும். அப்பயே தெரிஞ்சுக்கணும் இது அதல்ல. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. நிறைய பேர் செத்து போன ஃபோட்டோ பிடிச்சி அதை வேண்டின்னு இருக்கிறது, எப்பொழுதும் ஃபோட்டோ கையிலே வச்சுருக்கிறது, சும்மா இல்லாமல் சாப்பாடு வைக்கிறது. எங்கள் சைதாப்பேட்டில் ஒரு சம்பவம் நடந்தது. எங்கள் சர்ச்சு பக்கத்துலேயே அதே லைனில் ஒரு பிள்ளை தூக்கு மாட்டி இறங்கிச்சு. லவ் பிரச்சனை, வாலிபு, 17 வயசு தான் ஆகுது, தூக்கு மாட்டி இறங்கிச்சு. அந்த பிள்ளையோட ஃப்ரெண்டு, அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஐயோ இந்த பிள்ளை செத்துச்சு. 16ஆம் நாளுக்கு சாப்பாடு படையல் வச்சிருக்கா, அவ்வளோதான். 16ஆம் நாள்ல இருந்து இந்த பிள்ளை மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது, தூங்கலை, ஒரு மாதிரி இருக்குது, பேய் அறிஞ்ச மாதிரியே இருக்குது, ஒரு மாதிரி பண்ணுது. அவங்க வீட்டில் எல்லாம் அலக்கடிக்குது, ஒரு மாதிரி பண்ணுது. உடனே பாஸ்டர் நீங்கள் ஜெபிக்கணும், சர்ச்சைக்கு கொண்டு வாங்க, வீட்டை விட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுது. சரி வீட்டுக்கு போகிறேன். வீட்டில் போனால், ஏன்னா அங்கே சர்ச்சிலேருந்து ஒரு 10வது வீடு தான். வீட்டில் போய் ஜெபம் பண்ணுறதுக்கு அந்த பொண்ணை பார்க்குறேன். உள்ளே இருக்கிற ஆவி என் கண்களுக்கு முன்பாக தெரியுது. செத்த ஆவி மாதிரி இருக்கே. ஆமாம் பாஸ்டர், இங்கே ஒரு பொண்ணு நேற்று செத்து போச்சு. சரி 16 நாளுக்கு முன்னாடி செத்துச்சு. அதுக்கு தான் அது நினைப்பாக இருக்கு. ஒரு மேலே அதுவாக இருக்குமா? அந்த பொண்ணு பேர் என்ன அப்படின்னு கேட்டு, செத்து போன பொண்ணு பேர். நான் அந்த பொண்ணு பேரை வாயை திறந்து கூப்பிட்ட உடனே இந்த பொண்ணு அழுவுது. நான் தெரியாமல் செத்துட்டேன். சரி செத்த, உன் குடும்பம் அங்கே இருக்குது, பக்கத்து வீடு, எதுக்கு இந்த பிள்ளை மேலே நீ வந்து ஏறி இருக்க? இல்லை பாஸ்டர், நான் எங்களுக்கெல்லாம் ஒரு ஏசப்பா ஒரு நாட்கள் இருக்கு, எங்களை வலிச்சுக்கு கூப்பிட்டு பாரு. அது வரையும் என் வீட்டில் இருக்கவங்க கூட என்னை ஸ்நேகிக்கல, சாப்பாடு போடல. ஆனால் இந்த பிள்ளை தான் பாசமாக சாப்பாடு போட்டுச்சு, அதனால இந்த பிள்ளை வீட்டுக்கு நான் வந்துட்டேன். ராமேன் சொல்லுவேமே. சரி நீ வந்த நன்மையிலே செய்யணும். இந்த பிள்ளை என் தீம்புட எப்படி நான் மட்டும் நல்லா செத்து போயிட்டேன், இந்த பிள்ளை மட்டும் நல்லா இருக்கலாமா? இந்த பிள்ளையும் எனக்கு வேணும். ராமேன் சொல்லுவேமே. உடனே இங்கே கவனிங்க. உடனே அந்த பொண்ணோட அம்மா சொல்கிறாங்க, ஐயோயோ என் பிள்ளைய விட்டுடமா, நீ இதை மாதிரிலாம் செய்ய மாட்டியா, உன் மேலே அவள் உயிர் இல்லை, நீ அவன் மேலே உயிர் இல்லை, நீ ஏன் அவளை கேட்குற? இல்லை அவள் என் மேலே உயிர் தானே, அதனால் நான் அவளை இட்டுன்னு போகிறேன். நான் சொல்கிறேன், செத்து போன ஆவி வந்து தான் நீ நினைக்கிற. அந்த ஆவி பேரை சொல்லிக்கிட்டு, அந்த உறவை சொல்லிக்கிட்டு, இதுக்கு நீயே என்ன பண்ணிட்ட? சாப்பாடு போட்டு செத்து போயாச்சு. ஆவி உலகம் வேற உலகத்துக்கு போயாச்சு. நீ அந்த உலகத்தில் போனவங்களுக்கு சாப்பாடு போட்டதுனால அந்த உலகத்துலேருந்து ஒரு ஆவி வந்து உன் ஃப்ரெண்டு பேரில் வந்திருக்கு. நீ எப்போ என் ஃப்ரெண்டு வேணாம், ஒன்று வேணாம், இயேசு வேணும்னு கேட்குறியோ அன்னைக்கு உனக்கு ஒரு விடுதலைன்னு சொன்னு. அல்லேலூயா. உடனே ஏசப்பான அந்த படத்தெல்லாம் தூக்கி போட்டு ஜெபம் பண்ணாங்க. அன்றைக்கி அந்த பிள்ளைக்கு ஒரு விடுதலை கிடச்சிது. ஏன் இதை சொல்கிறேன்னா, 1 வருஷத்துக்கு கழிச்சு, 2 வருஷம் கழிச்சு செத்து போனவங்களுக்காய் நீ படையல் வைக்கிறேன்னா அது செத்த உலகத்துலேருந்து நீ கூப்பிடுறேன்னு அர்த்தம். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. இப்போ ஆவிக்குரிய உலகம்னு ஒன்று இருக்கு, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட். அங்கே தேவ தூதர்கள். அல்லேலூயா. நீ யாரை கூப்பிடணும்? இப்போ இவங்களை கூப்பிடாதீங்க, எனக்கு என் பிள்ளை உதவியாக இருப்பார், செத்து போன எங்கள் கணவர் தான் எனக்கு உதவி, செத்து போன இவங்க தான் உதவி. இது வந்து அசுத்த ஆவியின் உலகம். இதுவே ஆவிக்குரிய உலகம் என்பது எப்படி இருக்கும்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு தேவ தூதன் எனக்கு துணையை அனுப்புங்க. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் கூப்பிட்டேன்னா எனக்காய் தேவ சேனையோ வரும். என்னைக்காவது நீங்கள் உதவிக்கு யாரையாவது அழைச்சிருக்கீங்களா? நம்ம கூப்பிடுறது சாத்தானை கூப்பிடுறோம், செத்து போனவங்க கூப்பிட்டு இருக்கோம்.
நீ ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற தூதர்களை உதவிக்கு கூப்பிடு. கர்த்தர் உனக்காக தேவ தூதர்களின் சேனைகளையும் கர்த்தர் துணைய அனுப்ப ஆயத்தமா இருக்கிறார். விசுவாசிக்கலாமே சொல்லுவேன். அல்லேலூயா. நான் உங்களுக்கே போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன், ஆவிக்குரிய கண்கள்ல எலிசா என்ன பண்றாரு, எனக்காய் கர்த்தர் என்ன பண்றாரு, சேனைகளை வைத்திருக்கிறான்னு சொல்லிட்டு ஜெபிக்கும் பொழுது அந்த வேலைக்காரன் கண்கள் திறக்கும் பொழுது எலிசாவை சுத்தி தேவ சேனைகளும் ரதங்களும் காணப்பட்டதை அவன் பார்த்தான். கர்த்தர் உனக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் பாதுகாப்பு அல்ல. உன் தாய் தகப்பன் உறவுகள் இவைகள் பாதுகாப்பு அல்ல. இவைகள் உனக்கு நிரந்தரம் இல்லை. கர்த்தர் சொல்கிறார், காணாதவைகளே உனக்கு நிரந்தரம். விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. அல்லேலூயா. தேவ தூதர்களை கூப்பிடு. ஏசப்பா எனக்கு 2 தேவ தூதர்களை அனுப்புன்னு. நிச்சயமா அனுப்புவார் உனக்காக. எனக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இல்லை, இன்னைக்கு நான் தனியா இருக்கிறேன், எனக்கு உதவியற்ற சூழ்நிலை இருக்கேன், வியாதியில இருக்கிறேன், எனக்கு பாதுகாப்புக்கு 2 தேவ தூதர்களை அனுப்ப சொல்லுங்க. அவர்கள் உன் வீட்டுக்கு வராருன்னா அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும், அது மகிமையா இருக்கும். கரங்களை தெரிவிராமே சொல்லுவோமே. நம்ம நெகட்டிவானது எதிர்மறையானவைகளை விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. இப்ப இந்த வாழ்ற வாழ்க்கை சில பேர் சயின்ஸ் படிச்சுட்டு சொல்லுவாங்க, இதெல்லாம் கற்பனை, கனவுகள்லாம் கற்பனை, நீ எந்த நினைக்கிற அதுதான் வரும்னு. இல்லை, ஆவிக்குரிய உலகம் ஒன்று உண்டு. நீ கர்த்தரிடத்தில் கண் மூடி கேளுங்க, ஆண்டவரே நம்முடைய பரிசுத்த பர்வதத்தை பார்க்க வேண்டும், என்னை அங்கே ஆவில அழைத்து போங்கன்னு சொல்லுங்களேன். ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை உன் கண்களுக்கு முன்பாய் கர்த்தர் காட்டுவார். அல்லேலூயா. நீ அந்த உலகத்தில் பிரவேசிப்ப. தேவன் உன்னோடு இருக்கிறதும் கர்த்தர் உனக்காய் ஆயத்த பண்ணப்பட்ட அந்த உலகத்தை கர்த்தர் உனக்கு தரிசனமாய் காட்டுவார். நீ ஜெபிக்கிற வேலையில கர்த்தர்ட்ட கேளுங்க. இந்த உலகத்தில் போகும்பொழுது கண்ணில் பார்த்தவைகளை தான் பேசிக்கொண்டு இருக்கிறோம். கண்ணில் பார்க்காம பேசினா உன்னை பைத்தியக்காரின்னுவாங்க. பைத்தியம் மாதிரி தானா பேசிட்டு இருக்குது. யார் ஒருவர் அந்நிய பாஷை என்பது, மீண்டும் சொல்றேன், அந்நிய பாஷை உனக்கு அறியாம சொல்லுவாங்க, என்னதான் பேசுறேன்னு. நீ அந்நிய பாஷை பேச 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 நீ தேவனோடு பேசி கொண்டிருக்கிற, அது உனக்கே தெரியாது. அல்லேலூயா. இந்த உலகத்தின் பாஷைகள் அல்ல, இது தேவனோடு பேசுகிற பாஷை. உனக்கு நான் ஆவியின் உலகம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால ஆவிக்குரிய பிள்ளைகளை அந்நிய பாஷையில பேசுங்க, ஆவியில நிரம்புங்க. எதற்கு ஆவியில நிறையும் பொழுது உன்னை இந்த உலகத்திலிருந்து, இந்த மாம்ச உலகத்திலிருந்து ஆவிக்குரிய உலகத்திற்கு நேராய் கடந்து போகும். விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. எனக்கு இந்த வாழ்க்கை வேணாம் சொல்லுங்களேன். ஆண்டவரே எனக்கு ஆவிக்குரிய உலகத்தை எனக்கு தெளிவுபடுத்துங்கப்பா. அல்லேலூயா. ஏதாவது நான் வாக்குறுதி கொடுத்துருப்பேன், யாருக்காவது உடன்படிக்கை பண்ணியிருப்பேன், நான் உனக்கு காவடி எடுக்கிறேன், நான் மொட்டை அடிக்கிறேன், நான் உனக்கு இந்த காணிக்கை கொடுக்குறேன், இதெல்லாம் வாக்குறுதி கொடுத்துருப்பேன். சில பேருக்கு நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுற வாக்குறுதி கொடுத்துருப்பேன். இன்னைக்கு பண்ணாமல் இருக்கிறேன். என்னை மன்னிங்க, இந்த வாக்குறுதியிலேருந்து என்னை விடுதலை ஆக்குங்க. சொல்லுங்க பார்க்கலாம். வாயை திறந்து கேளுங்க. இப்போ நீங்க உணர்றீங்க, கர்த்தர் உள்ளாந்த மனுஷனை புதிதாக்குகிறார். உன் உள்ளாந்த மனுஷனை என்ன பண்றாரு கர்த்தர் வெளியே காட்டுற. உள்ளுக்குள்ள நான் இந்த மாதிரி காரியம் செஞ்சிருக்கிறேன். யார் யார் இருதயத்துல இன்னைக்கு கர்த்தர் உணர்த்தி கொண்டிருக்கிறார். ஏற்கனவே இவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கிறேன், இவங்களுக்கு தராம இருக்கிற, இவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்கல. இன்னைக்கு ஏன் கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சுங்க. இன்னைக்கு ஏன் குழந்தை இல்லை, ஏன் இன்னைக்கு கஷ்டப்படுறோம்? ஏற்கனவே நம்மளும் நம்ம பிதாக்களும் பாவம் செஞ்சிருக்கலாம். ஒன்று நம்ம செஞ்ச வாக்குறுதிகள், இன்னொன்று நம்ம பிதாக்கள் செய்த வாக்குறுதிகள். உங்க தாய் தகப்பன் ஏதாவது ஒரு வாக்குறுதி கொடுத்துருப்பாங்க, எங்கேயாவது சாபம் விட்டுருப்பாங்க, யாரையாவது என்ன பண்ணியிருப்பாங்க, கெடுத்திருப்பாங்க, ஏதாவது ஒரு காரியம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் பிள்ளை இல்லை, குடும்பம் இல்லை, நம்ம வாழ்க்கையில் வசதி இல்லை, ஆரோக்கியம் இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை. காரணம் நான் செய்யல, என் முன்னோர்கள் ஏதோ ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. விசுவாசிக்கலாமே சொல்லுவேன். நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த உலகத்தில் இருக்கிற நீ சொன்னால், இன்னைக்கு சொன்னால் நீயே மறந்துடுவ, கேட்டவங்களும் மறந்துடுவாங்க. ஆனால் ஆவிக்குரிய உலகத்தில் நீ பேசுகிற ஒவ்வொன்றும் எழுதப்பட்டு கொண்டிருக்கு. விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. அதனால் தேவன் ஆதியில் வார்த்தையாக இருந்தார். அந்த வார்த்தை இனவா மாறிச்சு. அவர் தேவனா இருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. தேவனிடத்திலிருந்து வந்ததுனால அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. வார்த்தை தான் வாழ்க்கை. இதுதான் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு. இது தெரிஞ்சுக்கங்க சிம்பிளா. ஆவிக்குரிய உலகம் என்றால் என்னன்னா, நம்ம கண்ணில் பார்க்கறதுல காணாத ஒரு வாழ்க்கை உண்டு. யோசிச்சு பாருங்க. பிசாசு இருக்கு, மாந்திரிகம் இருக்கு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அழைப்பாங்க, சூனியம் பண்ணிட்டு வருவாங்க. நல்லா பேசிட்டு வருவேன்,
அவங்க போய் ஒரு மாந்திரிகம் பண்ணிட்டு வந்துடுவாங்க. மாந்திரிகன் ஒன்றும் அறியாமல் நீ பண்ணிடுவ. அந்த உலகத்தில், ஆவிக்குரிய உலகத்திலேருந்து ஒரு அசுத்தாவி, ஆவிக்குரிய பிள்ளைங்க யாரை கூப்பிடணும்? தேவ தூதர்களே உனக்கு பாதுகாக்கப்பட கூப்பிடணும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அசுத்தாவி இருக்குன்னு தெரியும், ஓ சூனிய கட்டு. இந்த மந்திரவாதி பார்த்துருக்கீங்களா? ஒரு பொம்மையை செய்வான். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? பொம்மையில் செய்வான், தகட்டில் செய்வாங்க, எம்சப்படத்தில் செய்வாங்க, பேப்பரில் எழுதுவாங்க, முட்டையில் செய்வாங்க. என்ன பண்ணுவாங்க? அதுக்கு ஒரு பொம்மையை செஞ்சுட்டாமா, அந்த பொம்மை கையை முறுக்கினானா, எந்த சகோதரி பேரை சொல்லிட்டு அந்த கையை முறுக்கிறானா, அந்த சகோதரிக்கு கை வலிக்கும். குரங்கினாவி ஏவி விடுவான். ஏய் குரங்கு மாதிரி பண்ணணும், அந்த பிள்ளை குரங்கு மாதிரி போய் மேலே போய் உட்காந்துருக்கும். அந்த பொம்மை மேலே என்ன பண்ணுவான்? மிளகாத்தூளை தீவுவான். எதுக்குன்னா எரிச்சல். அந்த பிள்ளைக்கு என்ன இருக்கும்? மாந்திரிக்கு பண்ணப்படுது, உடம்பெல்லாம் எரியும், ஏதோ நமின்னு அமைக்கிருக்கும். இவன் ஊசி எடுத்து ஒவ்வொரு உடம்புல குத்துவான், ஒரு பாயிண்ட் வச்சு. அந்த குத்துற ஒவ்வொரு பாயிண்டில் அந்த பிள்ளைக்கு என்ன ஆகும்? பலவீனம், தீராத வியாதி வரும். முதல் வைக்கிறது தலையில், வயிற்றுல, காலில், கையில். இங்கே வைக்கிறது எப்படி அங்கே அஃபெக்ட் ஆகுது? சில பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் படிப்பு, இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த டாக்டர் மருத்துவத்தை கேளுங்க. சில மருத்துவம் ரிப்போர்ட் செக் பண்ணால் ஒன்றும் இல்லை, ஆனால் ஏன் பிரச்சனை? டாக்டர் சொல்லுவாங்க, என்னன்னு தெரியல, உனக்கு நல்லா தான் இருக்குப்பா. உன் மனப்பிரமை, போ நீ போய் சைக்காட்ரிஸ்ட் போய் பாரு. ஏன்னா டாக்டருக்கு அதுக்கு மேலே தெரியாது. நைஸாக என்ன பண்ணுவாங்க? உன்னை சைக்காட்ரிஸ்ட் பண்ண உனக்கு தள்ளி விடுவாங்க. இதை போய் பாரு, அதை போய் பாருன்னு. ஏன்னா இவனுக்கு அவ்வளோதான் தெரியும், அவ்வளோதான் கற்றுக்கிட்டு இருக்கான். மருத்துவத்தில் ஒரு இருதயத்தை புரிஞ்சுக்கணும். அவன் சொல்லுவான், என் கனவுல இது மாதிரி வருது, யாரோ பண்ணுற மாதிரி இருக்கு, எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது. காலில் ஒன்றுமே இல்லையே, டெஸ்ட் எடுத்து பார்த்தோமே ஒன்றும் இல்லையே, வயிற்றுல ஒன்றுமே இல்லையே, உனக்கு ஒன்றும் இல்லை, கரெக்டாக இருக்க போன்னுவான். உடனே சொல்லுவாங்க, இது பைத்தியம் மாதிரி சொல்லுது, ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவேன். உலகம் ஒன்று உண்டு. அதே மருத்துவம் என்ன மருத்துவத்தை பண்ணாலும் சில இது குணமாகுது, சில இது ஏன் குணமாகலை? 100% சயின்ஸுன்னா எல்லா ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆக முடியணும்ல, கரெக்டாக இல்லையா? எல்லா மருந்தும் சுகத்தை கொடுக்கணும்ல. மருத்துவம் சொல்லுவோம், நாங்கள் ட்ரை தான் பண்ணுவோங்க, மீதி எல்லாம் கடவுள் தான். ஏன்? எல்லாம் படித்த டாக்டர் என்ன பண்ணுறாங்க? என்ன நடக்குன்னு தெரியல. அப்போ ஆவிக்குரிய உலகம் ஒன்று உண்டு. விசுவாசிக்கலாமே சொல்லுவேன். அசுத்த உலகம் ஒன்று உண்டு. இந்த ஆவிக்குரிய உலகத்தை நீ எவ்வளவா ரீட் பண்றியோ, இந்த அசுத்த உலகத்திலிருந்து நீ பாதுகாக்கப்படுவ. விசுவாசிக்கலாமே சொல்லுவேன். இந்த நெகட்டிவான இருக்கிற இந்த சத்துரு உலகம் என்ன பண்ணுனா, உன்னை தள்ளும்படியாக, ஆவிக்குரிய உலகத்தை நீ காணாதபடியாக, இந்த மாம்ச உலகத்திலோடு நீ பிணைக்கப்பட்டு நீ அழியும்படியாக, உனக்கு எல்லா ஆசீர்வாதமும் இந்த காசு தான், இந்த இச்சை தான், இந்த வீடு தான், இந்த வாழ்க்கை தான், இந்த உடை தான் சொல்லிட்டு உனக்கு கண்களில் பார்க்கிறதையவே காட்டிக்கொண்டே இருப்பான். சரி, அவன் சொல்றபடி அவன் பேச்சு கேட்டாலும் அதுவும் நிரந்தரம் கிடையாது. அதில் போனால் அது அழிவு தான். ஏன்னா அவன் எதுக்கு வச்சிருக்கான்னா, உன்னை அழிக்கும்படியாக தான் அவன் இந்தபடி உலகத்தை உண்டு பண்ணி வச்சிருக்கான். அல்லேலூயா. ரகசிய உலகம், அண்டர் கிரவுண்டு வேர்ல்டு, அநேக சாத்தான்கள் உன்னை விழுங்கும்படியாக, உன் குடும்பத்தை சீழடிக்கும்படியாக அவன் வகை தேடி கொண்டிருக்கிறான். நீ ஆவிக்குரிய உலகத்தில் தேவனை துதித்து கொண்டு, தேவனை தரிசித்து கொண்டு, அந்த உலகத்தில் சொன்ன வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி நீ எதிர்காலத்திற்காக உன் வாழ்க்கையை நீ ஆயத்தப்படுவேன்னா, இந்த ஆவிக்குரிய நெகட்டிவா இருக்கிற இந்த சாத்தானின் கோட்டைகளிலிருந்து, அந்தகார இருளில் இருந்து நீங்க நிச்சயமாகவே பாதுகாக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. சில நேரம் நீங்களே சூனியம் செஞ்சிருப்பீங்க. இன்னைக்கு விசுவாசிய மனம் மாறி இருக்கலாம், ஆனா என்னைக்காவது ஒரு முறை எங்கேயாவது காசு கொடுத்தாவது, குறி சொல்ற இடத்துக்காவது சூனியம் பார்க்க போயிட்டீங்கன்னா யோசிச்சு பாருங்க. சும்மா இருக்கிற யாரையோ கெடுப்பதற்கு அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற ஒரு பிசாசு என்ன பண்ணிட்ட, நீ அழைச்சிட்ட. கூப்பிட்டது அவனா இருக்கலாம், ஆனா கூப்பிட சொன்னது யாரு? கொலை செஞ்சவனோட கொலை செய்ய தூண்டினவனுக்கு தான் தண்டனை ஜாஸ்தியா இல்லையா? என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? கர்த்தர் விட்டுருவாரா? மாந்திரிகத்தை மட்டும் யாரு பாதிக்கப்பட்டவங்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுப்பாரு. ஆனா மாந்திரிக செஞ்சவங்களுக்கு அந்த மாந்திரிகத்தாலேயே அவன் குடும்பம் அழிஞ்சு போகும்.
ஐயோ அவங்க பாட்டு ஐயோ அவங்களாம் வேலைப்பாடு செய்கிறவங்க, அவங்க பயங்கரமாக மாந்திரிகம். யாராவது மாந்திரிகம் செய்கிற குடும்பத்தை பாரு, நல்லா வாழ்ந்ததாக இருக்காது, நல்லா சிரிச்சவங்களா இருக்காது, குடும்பத்தில் பிள்ளைங்க சீரழிஞ்சு போயிருப்பாங்க, வருமானம் இருக்கா, வியாதிப்பட்டு தான் அவங்க வாழ்க்கை போகும். என்ன ஒன்று, செல்வம் இருக்கும், ஆனால் அவங்ககிட்ட போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க நினச்சதை அவங்களால வாங்க முடியாது. ஆவிக்குரிய உலகம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கணும். இந்த மாந்திரிக சூனியம் யோசிச்சு பாருங்க, எங்கேயோ இங்கே எவ்வளோ பேர் வராங்க பாருங்க. இங்கே நம்ம சபைக்கு வரவங்கெல்லாம் அந்த அண்டர் கிரவுண்டில் இருக்கிற இந்த சத்தானினுடைய உலகத்திலேருந்து வருகிற ஆவிகள் அஃபெக்ட் ஆகி தான் நிறைய பேர் வர்றாங்க. இன்னைக்கு சில பேர் கஷ்டப்படுவாங்க, கடனில் கஷ்டப்படுவாங்க, வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க, குடும்ப சமாதானம் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். நான் ஆவிக்குரிய பிள்ளை, என்னை கஷ்டப்படுத்துதுன்னா இது என்ன கிடையாது, மாம்சத்தின் பிரச்சனை இல்லை, அண்டர் கிரவுண்டில் இருந்து சாத்தானின் வல்லமையினால நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. நம்ம நினைப்போம் இதெல்லாம் சாத்தான் வல்லமை இல்லை. நம்ம என்ன நினைப்போம்னா, ஜெபம் பண்ணா கீழே விழுந்தாதான் நான் இருக்கு, நான் மந்திரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கேன். இல்லை, சில பேர் பொறாமையாய் பார்க்குவதே உனக்கு மாந்திரிகமாய் மாறிடும். சில பேர் உனக்கு விரோதமாய் சாபம் விடுறாங்கன்னு வச்சுக்க, ஐயோ இவெல்லாம் நல்லா இருப்பாளா, நல்லா இருக்க மாதிரி சாபம் விட்டுருப்பாங்க. உன் வாழ்க்கை அதுக்கப்புறம் கடந்து வந்திருக்கும். அவங்களும் உன்னோட பேசியிருப்பாங்க, ஏற்கனவே ஒரு விட்ட சாபம் அது வார்த்தையில எழுதப்பட்டிருக்கு. ராமேன் சொல்லுவோமே. அப்போ ஆவிக்குரிய உலகம் ரொம்ப முக்கியம். உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை ரொம்ப முக்கியம். உங்கள் வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீங்கள் ஒப்பிடும் பொழுது, ஐயோ அந்த உலகத்தில் நம்ம பேசுகிறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கு, நான் சொன்னது நடக்க போகுது, இல்லை அந்த ஆவியை நான் கூப்பிடக்கூடாது, அசுத்த ஆவியை நான் கூப்பிடக்கூடாது, இல்லை என் உடம்புல ஒரு வியாதியை உண்டு பண்ணுது, ஒரு நெருக்கத்தை உண்டு பண்ணுதுன்னா, அப்போது இந்த உலகத்தில் நான் என்ன பண்ணப்பட்டிருக்கேன், பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிற விசுவாசிகளாமே சொல்லுவேமே. யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, உன்னை அழிப்பதற்கு அசுத்த ஆவி உனக்கு விரோதமாக எழும்புறான்னா, உன் வாயில் இருக்கிற வார்த்தையினால தேவனிடத்தில் கேட்கலாம், ஆண்டவரே என்னை பாதுகாக்க தூதர்களை எனக்காய் அனுப்புங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், உனக்காக நான் தேவ தூதர்களை அனுப்புறேன். ஆனா நம்ம கேட்கறது இல்லை. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி நம்மளுக்கு தேவன் உனக்காக ஆவிக்குரிய உலகம் வச்சிருக்கிறாரோ, அதே போல சாத்தானோ ஒரு நெகட்டிவா ஒரு உலகம் வச்சிருக்கிறான். இந்த மோதையில போய் அழியணும், பாவத்தில் இருக்கணும், இச்சையில் இருக்கணும், அந்த குடும்பம் நாசமா போகணும், அப்படியே சினிமாவிலேயே நடக்கணும். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடக்க நடக்க உலகத்துக்கு நேராக கடந்து போக போக இந்த சாத்தானின் உலகம் உன் கை கிட்ட நிற்கும். அதுதான் அவன் செய்கிற வித்தை. எப்படி நீ பரிசுத்தமானு ஜெபம் பண்ணு நினச்சி பாருங்களேன், நீ எதெல்லாம் பாவத்தை விட்டியோ அதெல்லாம் திருப்பி தொடர வரும். உன் கிட்ட நிற்கும், கிட்ட உன்னை ஆசை காட்டும். இன்னிலேருந்து நான் ஐஸ்கிரீமே சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணுங்களேன். அன்றைக்கி ஓசியில் யாராவது ஒருத்தர் வந்து ஐஸ்கிரீம் வாங்கி வந்து கொடுப்பாங்க. இனிமேட்டு நான் பிரியாணி சாப்பிட, ஒரு வாரத்துக்கு நான் பிரியாணியே சாப்பிட சொல்லுங்கள், அடுத்த நாளே பிரியாணி உன் வீட்டில் நிற்கும். ஏன்னா என்ன பண்ணுற, நீ மாம்சத்தை ஒடுப்பதற்கு, ஆவிக்குரிய உலகத்துக்கு கடந்து போவதற்கு நீ ஏதாவது தீர்மானம் எடுக்கிறன்னா, அண்டர் கிரவுண்டில் இருக்குது, சும்மா விடாது. நீ கேளாதவைகள்லாம் எடுத்துகிட்டு கேட்ட காத்திருந்தவைகள்லாம் உன்னை தேடி வரும். நீ இதை பார்த்து மயங்கி நீ போயிட்டினா, கர்த்தர் உனக்காக ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். அந்த எதிர்காலத்தின் வல்லமையை நீ புரிந்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அந்த காலத்தில் அப்போஸ்தலர்களை கூட்டிட்டு போய் கர்த்தர் என்ன பண்றார், தரிசனத்தை காட்டுறார். வெளிப்படுத்தல் எழுதினதை கர்த்தர் காட்டுகிறார். இப்படிதான் எதிர்காலம் இருக்கும், இப்படிதான் இருக்கும். ஆவிக்குரிய உலகத்தை இன்னைக்கு நீங்க உற்று நோக்கி பாருங்க. நீ பேசுற வார்த்தை ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்கள் ஜெபிக்கிறீங்களா, கண்ணீர் எப்படி ஒரு கெட்டதை பேசுறதை நிற்கதோ, நீ விட்ட கண்ணீர் கர்த்தர் என்ன பண்ணி கொண்டிருக்காரு, அது நிலையாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. உன் ஜபங்கள், அதனால வாயை திறந்து ஜபிங்க. நீ நினைக்கிறது நடக்காது, நீ வாயை திறந்து எது அறிக்கை செய்கிறாயோ அது பதிவு செய்யப்படும். விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. நீ என்ன ஜெபிக்கிற அது நல்லா தொடர்ந்து ஜெபிக்க 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 பரலோகத்தில் இருக்கிற உன் தேவன் உனக்கு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால வாயை திறந்து ஜெபிங்க, வாயை திறந்து ஜெபிங்க. இந்த கண்ணில் பார்க்கிறவர்கள் எல்லாம் உனக்கு விரோதிகள் அல்ல, கண்ணில் பார்க்கிறவர்கள் எல்லாம் உனக்கு துணையானவர்கள் அல்ல, கண்ணில் பார்க்கிறவைகள் எல்லாம் நினையானது அல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் உனக்காய் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி வராமேன்னு சொல்லுவோமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீங்க கேட்கணும், ஆண்டவரே அந்த ஆவிக்குரிய உலகத்தில் நான் பிரவேசிக்கணும். பயப்படணும், ஒரு வார்த்தை கொடுத்துட்டா பயப்படணும், ஒரு செயல் செஞ்சுட்டா இது பதிவாயிடுமே, ஐயோ இது அதுக்கப்புறம் இது மாத்துறது ரொம்ப கஷ்டமாச்சு. ஆவிக்குரிய இருக்கிறதுல
அந்த அண்டர் கிரவுண்டில் இருக்கிற அந்த வேர்ல்டு நீ செய்கிற தீமைகள் எல்லாம் ரெக்கார்ட் செய்து கொண்டே இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்கும் பழி என்ன உண்டு? வழி உண்டு. நீ ஜெபிக்கிறது அதெல்லாம் நீ இன்னைக்கு ஏன் கர்த்தர் இது உங்களோட பேசுறாருன்னா, நான் ஏதாவது எங்கேயாவது யாரையாவது வாழ வச்சிருப்பேனா, என்னைக்காவது நான் தீமை செஞ்சிருப்பேனா, சாத்தானை நான் எங்கேயாவது கூப்பிட்டுருப்பேனா, யாருக்காவது நான் பொருத்தனை செய்திருப்பேனா, ஏதாவது காரியங்கள் நான் தவறாக செய்திருப்பேனா. சின்ன வயசில் யோசிச்சு பாருங்க. சின்ன வயசில் நீங்கள் யாரையாவது லவ் பண்ணியிருக்கலாம், ஏமாத்திருக்கலாம், இல்லை ஏமாந்து போயிருக்கலாம், இல்லை வாழ்க்கையை விட்டுட்டு வந்திருக்கலாம். இப்போ கல்யாணம் ஆகி கிழ வயசாக கூட ஆயிருக்கலாம். 30-40 வருஷத்துக்கு முன்பாக செய்த அந்த துரோகத்தின் பலன் கர்த்தர் விட்டுருவார் நினைக்கிறீங்களா? அது நாவின் உலகத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஏற்கனவே யாரோ ஒரு இடத்த நீ அபகரிச்சிருப்ப, மறந்து போயிருக்கலாம். யாரோ வாழ்க்கையை சீரழிச்சில, விளையாட்டு கோபத்தில். இன்னைக்கு நீ ரட்சிக்குள்ள வந்த பிறகும் நீங்க கஷ்டப்படுறீங்க, வேதனைப்படுறீங்கன்னா எங்கேயோ ஒரு காரியத்தை நான் விட்டுட்டு வந்தேன். இன்னைக்கு கத்த சொல்றார், ஆவிக்குரிய உலகத்தில் நீ போய் நீ உணரும் பொழுது, ஓ நான் செய்த பாவம் இது, நான் இதை விட்டுட்டு வந்தேன், ஆண்டவரே என்னை மன்னிங்க. மன்னிப்பு கேட்கறத ரெக்கார்ட் செய்யப்படும். விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே அல்லேலூயா. நீ கர்த்தர் இடத்துல கெஞ்சுவதும் ரெக்கார்ட் செய்யப்படும். ஆனா அந்த டைம் தான் இயேசு கிறிஸ்து உனக்கு உதவுவார், அவர் ரத்தத்தினால. ராமேன் சொல்லுவோமே. ஒவ்வொன்றுக்கு நெகட்டிவா பிசாஸ் பண்ணிட்டே இருப்பாம்மா. ஏசப்பா எப்படி ரத்தத்தில் தான் மீட்புன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, தன் ஜீவனை ரத்தத்தை என்ன பண்ணாரு, மக்களுக்கு கொடுத்தாரு. அதை பந்தியா வச்சாரு. அதுவே பிசாசு என்ன பண்ணுறான், பலியை கொடுங்க, மனுஷ ரத்தம் ஆட்டு ரத்தத்தை வச்சு சூனியம் பண்ணுறாங்க. தேவன் எதை அதை தான் சொல்கிறார், தேவன் அது ரத்தத்துக்கு வல்லமை கொடுங்க. நீங்கள் நிறைய பேர் கடையில் ரத்தத்தெல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க. தேவன் சாப்பிடக்கூடாத ஒரு பொருளை சொல்லியிருக்கிறார், ரத்தம். ஆட்டு ரத்தமோ மனுஷ ரத்தமோ எதெல்லாம் தேவன் செய்கிறாரோ அது அப்படியே ரிவர்ஸில் இருக்கும். தேவனை ஆராதிக்கிற ஒன்று உண்டு. இன்னைக்கு ஃபாரினில் சாத்தானை வழிபடுகிற, டைரக்டாகவே சாத்தானை வழிபடுகிற சபைகள் உண்டு. அதில் பார்த்தீங்கன்னா சிலுவை தலைக்கில இருக்கும். அங்கே ரத்தத்தை குடிப்பாங்க. இங்கே ஏசப்பா குடிக்கூடாதுன்றாரு, அங்கே ரத்தத்தை குடிப்பாங்க. எல்லாம் கையை கட் பண்ணி கையில் வச்சுட்டு எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ரத்தத்தை சிந்தி சிந்தி அதை குடிப்பாங்க. பவர் வரும். வரும் அவங்களுக்கு. அண்டர் கிரவுண்டில் இருக்கிற பிசாசு என்ன பண்ணியிருப்பாங்க, தனக்குள்ளே ஏவி 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 ஏவி. மீண்டும் சொல்கிறேன், செத்த ஆவி, செத்தவங்களை நீ வணங்குறதுனால நீ தேவனுக்கு விரோதமாக எழும்பப்பட்டு அந்த காலத்தில் இருக்கிற இருளில் புதைக்கப்பட்ட, அவனுக்காக கொடுக்கப்பட்ட, நரகத்திலேருந்து கொடுக்கப்பட்ட ஆவியை நீ கூப்பிட்டுட்டு வீட்டில் வச்சு என்ன பண்ணுற, பூஜை பண்ணுற. உனக்கு அது நன்மையை கொடுக்காது, தீமையை தான் கொடுக்கும். ஐயோ அந்த ஃபோட்டோவை என்ன பண்ணுற, ஃபோட்டோ மடக்கி வீட்டில் வை, பீரோவில் வை, இல்லை அதை பார்க்காத. சரி ஞாபகமாக வச்சுருக்கியா, வச்சுக்கோ வீட்டுக்குள்ளே. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் பூஜை பண்ணிட்ட, விளக்கேற்றிட்ட, பூ வச்சு வணங்கிட்டின்னா அவங்க ரூபத்தில் அந்த மாயக்காரன் உள்ளே வந்துடுவான். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கும் கர்த்தர் என்னோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆவிக்குரிய உலகத்துக்கு நேராக நீங்கள் வாழ்ந்துருக்கீங்கன்னா இன்னைக்கு காண்கிறவைகள் எல்லாம், அதான் தேவன் அநேக நான் சொல்வேன், எல்லாம் துதிங்க, வாய்களை திறந்து. இந்த உலகத்தில் இருக்க நெருக்கம், கஷ்டம், பலவீனம், சூழ்நிலை, இதெல்லாம் உலகத்தை சார்ந்தவைகளே. காணாத ஒரு வார்த்தை இருக்கு, அல்லேலூயா. காணாத உலகம் ஒன்று உண்டு. கர்த்தர் உனக்காய் ஒரு உலகத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். அந்த பிரிச்சுவல் வேர்ல்டுல இருந்து, ஆவிக்குரிய உலகத்துல இருந்து உனக்கு ஒரு உதவி இருக்கு. அங்க இருந்து உனக்கு ஒரு தயவு இருக்கு. அங்கிருந்து தேவன் உனக்கு தயவை கொடுக்கிறார். அப்பா என்னை பாதுகாக்க தேவ தூதர்களை அனுப்புங்க சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த உலகத்தின் சூழ்நிலைகள், நெருக்கங்கள், வியாதிகள், வறுமைகள், மாந்திரிகங்கள், இவைகளை என் தேவ வல்லமையினால் மாற்ற முடியும் சொல்லுங்களேன். இயேசுவால கூடும் 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 கூடும்.